ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதியாகமம் 26 அதிகாரம் 27 வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவர்களே நம்மை தேடி வருவார்கள் என்பதே. அபிமெலேக்கு என்பவன் ஈசாக்கிடம் வந்து, நீ எங்களை விடவும் பெலனுள்ளவனாயிருக்கிறாய், எங்களை விட்டு போய்விடு என்று சொன்னதும் ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான். வேறொரு இடம் சென்று ஒரு துறவை தோண்டினான். கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதித்தார். பிறகு அபிமெலேக்கும் அவன் ஜனங்களும் ஈசாக்கை தேடி வந்து, கர்த்தர் உம்மோடே இருக்கிறார், நீர் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு உம்மோடே நாங்கள் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடையவர்கள் கர்த்தரையே விசுவாசித்து முன் நடக்கும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களை துரத்தி விடுகிறார்களோ அவர்களே முன் வந்து தங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாது என்று நம்மிடத்தில் சமாதானம் பேச வருவார்கள். யாரெல்லாம் நம்மீது பொறாமைப்பட்டு நம்மை துரத்திவிட்டும் கீழே தள்ளியும் துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே நம்மை குறித்த பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அவர்களே நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மால் அவர்களுக்கு தீங்கு நேரிடக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளும் நிலைமைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நம்புகிறவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படிக்கு செய்கிற தேவன் நீர் ஒருவரே. உமக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.